ஹாய் நண்பர்களே, கொத்தமல்லியை வாங்கி 2 நாளில் கெட்டு போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கொத்தமல்லி லீஃப் வந்து 10 to 15 டேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். டிப்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? நம்பர் 1, கொத்தமல்லியை வாங்கின உடனே அதை நல்ல ரூட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணி வச்சுடுங்க. 2, நல்லா கழுவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா காட்டன் கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு அதை வந்து ட்ரை பண்ணி வச்சுடுங்க. நம்பர் 3, ஒரு ஏர் டைட் பாக்ஸில் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் கிளாத் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ட்ரையான கிளாத் எடுத்துக்கோங்க. அதை வந்து அடியில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போது நம்ம கொத்தமல்லி இலை வந்து நல்ல ரூட்ஸ்லாம் க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த லீஃபை இது கூட வைக்கிறோம். இப்படியே இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே இந்த மாதிரி ஒரு கிளாத்தோ இல்லைனா டிஷ்யூ பேப்பரோ வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர் டைட் பாக்ஸில் வந்து இந்த நல்லா வந்து மூடி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணாமல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து நீங்கள் டைட்டாக கட்டி வச்சிங்க அப்படின்னா அது வந்து மாய்ஸ்சர் ஸ்டேட் ஆகி சீக்கிரமாக அது கெட்டு போயிடும். ஸோ இந்த சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மாதிரி ஒரு ஏர் டைட் பாக்ஸில் வச்சதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையானப்போ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க.